கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் நாம் தியானிக்க போகிறோம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அல்லேலூயா. எசேக்கியேலுடைய முன்னுரையை பார்க்கிற பொழுது எசேக்கியேல் தீர்க்க தரிசன காலகட்டம் கிறிஸ்துவுக்கு முன் 500 முதல் 400 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதயா ஜனங்கள் அனைவரும் அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அங்கே பாபிலோன் தேசத்திலே கேபார் நதியண்டையிலே அவர்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள். அவர்கள் மத்தியிலே இருந்து கர்த்தர் எசேக்கியேலை கர்த்தர் தேர்ந்தெடுத்து தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக எசேக்கியேலை ஏற்படுத்தி அவரோடு பேசுகிற ஒரு காலகட்டம். கடந்த 7 அதிகாரத்திலே நாம் பலவிதமான ஆண்டவர் பேசுகிறதை, அதை எசேக்கியேல் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காலகட்டம் ஒரு தண்டனையின் காலகட்டம். ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்து, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். எந்த விக்கிரகத்தை உனக்கு நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அந்த கட்டளையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு ஆண்டவர் வெறுக்கிற விக்கிரகத்தை நமஸ்கரிக்க கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவரை விட்டு சோரம் போய்விட்டார்கள். அதனால் ஆண்டவர் அவர்களை அழிப்பதற்கு, அவர்களை சீரழிப்பதற்கு, அவர்களுக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, கர்த்தர் தண்டனை கொடுப்பதற்கு எழுந்தருளினார். அல்லேலூயா. அந்த காலகட்டம் தான் இந்த எசேக்கியேலுடைய காலகட்டம். அதன் தொடர்ச்சியா நாம் பார்க்கிறோம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே, அப்ப இவர் கேபார் நதியண்டையிலே வந்து இஸ்ரவேல் குடியிருக்கிற காலகட்டம். அவர் அந்த நேரத்திலிருந்து 6 வருடங்கள் கழிந்து 6ஆம் மாதத்துக்குள் வந்து விட்டார்கள். 5ஆம் தேதியிலே நடந்த சம்பவத்தை கர்த்தர் எசேக்கியேல் மூலமாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எசேக்கியேலை பார்ப்பதற்கு யூதர்களின் மூப்பர்கள் வந்திருக்கிறார்கள். எசேக்கியேல் வீட்டில் வாசல உட்கார்ந்திருக்கிற போதும் மூப்பர்கள் வந்து அமர்ந்திருக்கிற பொழுதும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கி விட்டார். அல்லேலூயா. யோவான் ஆண்டவருக்கு அன்பான சீசன் யோவானை கர்த்தருடைய நாளிலே பத்மு தீவிலே ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஆனா இங்க அப்படி இல்லை. கேபார் நதியண்டையில எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டில் முன்னால் உட்கார்ந்திருக்கிற போது அவருடைய பேச்சை கேட்பதற்கு, கர்த்தருடைய வெளிப்பாட்டை அறிவதற்கு, கர்த்தருடைய விருப்பத்தை, சித்தத்தை அறிவதற்கு, இது ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது என்பதற்கு விசாரிப்பதற்கு யூதர்களின் மூப்பர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் அவர் மேல் அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவர் இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசோவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. அப்ப அக்கினிமயமான ஒருவரை அவர் தரிசிக்கிறார்.
இடுப்புக்கு கீழெல்லாம் அக்னியா இருக்கிறது, இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசா போல இருக்கிறது. அதுக்கு வேதம் சொல்கிறது அர்த்தம், ஒரு வெண்கலத்தை அதிகமாய் சூடேற்றினால் அது பல பல தக தக என்று இருக்கும். ஒருவேளை இரும்பை கூட, இரும்பு கம்பெனில இரும்பை உற்பத்தி பண்ணுகிற அங்கே பார்த்தா பாலம் பாலமா இரும்புகள் தீயூட்டுகிற பொழுது அவைகள் செக்க சிவந்த மேனியாக, செக்க சிவந்த நிறமாக கதகத என்று இருக்கிறது. அதுபோல ஒரு தோற்றம். அல்லேலூயா. தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் தான். அல்லேலூயா. பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்ட வெளிப்பாடும் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடும் ஒன்று போல இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கு வானத்துக்கு நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசல் நடுவே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. அப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு கை போல் நீட்டப்பட்ட ஒரு கை, ஆண்டவருடைய கை, அவன் உச்சந்தலையை பிடித்து தூக்கி நிறுத்தியது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தரிசனத்துல நீட்டப்பட்டு அவன் எருசலேம் பட்டணத்துக்கு, எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். இருக்கிறது வீட்டுல, ஆனா கர்த்தர் எங்க கொண்டு போறார்? அவனை எருசலேம்ல கொண்டு போய் அந்த தேவாலயத்தை காட்டுகிறார். இந்த வடக்கு வாசலில ஒரு இடத்துல கொண்டு விடுறார். அந்த நடையில அருவருப்பான எரிச்சல் ஊட்டுகிற ஒரு விக்கிரகம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு விக்கிரகம் இருக்கு, அருவருப்பான விக்கிரகம். அப்ப மனித நடையில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்ப ஆண்டவரை தரிசித்து ஆண்டவர் பிள்ளையார் சபைக்கு சென்று ஆராதித்து வேதோசை கற்று நம்மை உண்டாக்கின தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்ட நாம ஒரு கடவுள் என்ற ஸ்தானத்தில் ஒரு விக்கிரத்தை ஸ்தாபிக்கிற பொழுது அதை அருவருப்பாய் பார்க்கிறோம், எரிச்சலாய் பார்க்கிறோம். நமக்கே அப்படி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அதே பார்வை எரிச்சல் உண்டாக்குற ஒரு விக்கிரகம் எங்க இருக்கு? எருசலேம் தேவாலய வாசலண்டையில் இருக்கு. எருசலேம் தேவாலய வாசலண்டை அது பரிசுத்தமான ஒரு ஸ்தானம். தாவீது பொன்னும் பொருளும் சேர்த்து வைத்து சாலமோனை கஷ்டப்பட்டு கட்டி அந்த ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு தேவாலயம் தான் எருசலேம் தேவாலயம். அங்கே தேவனுக்கு எல்லா ஜனங்களும் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு இடம், வணங்கக்கூடிய ஒரு இடம், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம், ஆண்டவரை மேன்மைப்படுத்தக்கூடிய இடம், ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம். அதுல கர்த்தர் வாசம் பண்ணினார், மேகமாக எழும்பினார், கர்த்தர் அங்கே இருப்பதாக ஜனங்களுக்கு உரைத்திருக்கிறார். கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்தலத்துல கால கட்டத்துல நாடுகள் ராஜாக்கள்லாம் கடந்து போகிற வேளையில ஜனங்கள் சோர்ந்து போய் இப்பொழுது அந்த நடையிலே எரிச்சல் ஊட்டுகிற விக்கிரகம் வந்து இருக்கிறது. அதை காட்டுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாய் பார்க்கிறோம், இதோ நான் பள்ளத்தாக்கை கண்டு இந்த தரிசனத்துக்கு சரியா இஸ்ரவேல் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. அந்த இடத்துல பள்ளத்தாக்கில் என்ன ஒரு தரிசனத்தை எசேக்கியேல் கண்டாரோ அந்த தரிசனம் அங்க இருந்தது. யார் மேலனா இந்த எசேக்கியேல் மேல அந்த மகிமை காணப்பட்டது. அப்ப 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பொழுது அங்கே கேருபீன்கள், சேராபீன்கள், அங்கே ஒரு பெரிய சக்கரம், ஒரு ரதம், அது மேல ஒரு சிம்மாசனம், அதுல ஆண்டவர் வீற்றிருக்கிறதாக கண்டதாக ஒரு மகிமை ஸ்தானம். அது அந்த இடத்துல மறுபடியும் காண்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையில எரிச்சல் உண்டாக்குற அந்த விக்கிரகம் இருந்தது. அல்லேலூயா. ஒரு விக்கிரகத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த விக்கிரகம் பலிபீடத்துக்கும் அந்த தேவாலயத்துக்கும் இடையில ஒரு விக்கிரகத்தை நடையில வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்வதை காண்கிறாயா?
என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா, இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ எரிச்சல் விட்டுகிற அந்த அருவருப்பை ஆண்டவர் காட்டி, இது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் இன்னும் அருவருப்பான காரியத்தை செய்திருக்கிறார்கள், அதை நான் உனக்கு காட்டுகிறேன். ஏன் இதை ஆண்டவர் விளக்க சொல்றாருன்னா, எங்களுக்கு ஏன் இந்த பாடுகள், எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டங்கள், எங்களுக்கு ஏன் இந்த துன்பம் வரணும், நாங்கள் ஏன் உபத்திரப்படணும், ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட இல்லையா என்று சொல்லி அவர்கள் வெறுமை அங்கலாய்க்கிறார்கள். பரிசுத்தமான ஸ்தானத்தில் ஏறுவதற்கு பதிலாக பாவமான சாத்தானுடைய ஏணிப்படியில ஏறி அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிரியையிலே, ஆண்டவருடைய கிரியையில, ஆண்டவருடைய இடங்கள்ல அவர்கள் சாத்தானுக்குள் போய் சாத்தானுடைய கிரியை செய்து வருகிறார்கள். இவ்வளவு செஞ்சிட்டு அப்ப கர்த்தர் தண்டிக்காமல் விடுவாரா? அதை தண்டிக்கிற பொழுது நாங்கள் என்ன செய்தோம் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்படி இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரில் துவாரமிடு என்றார். நான் சுவரில் துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். அல்லேலூயா. அப்ப வாசலுக்குள்ள போகும்பொழுது அங்க ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரத்துக்கு மத்தியில இங்க எசேக்கியேல் பார்த்து சொல்ற, நீ ஒரு துவாரமிடு என்று அவன் துவாரம் விட்டு பார்க்கிற பொழுது அங்கே இன்னும் அருவருப்பான காரியங்கள் நடப்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவையின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களையும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தன. அல்லேலூயா. அப்ப தேவாலயத்துல அருவருப்பான பிராணிகள், ஒரு பாம்பு, பள்ளி, மதலை, இதெல்லாம் சொல்லி விருப்பம் இல்லாத ஒரு பிராணிகள், ஊரும் பிராணிகள், அது அருவருப்பான ஒரு காரியங்கள், அருவருப்பான சித்திரங்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. எங்க தேவாலயத்துக்குள்ள அந்த அளவுக்கு ஜனங்கள் துணிந்து விட்டார்கள். சாலமோன் காலத்துல தேவாலயம் எப்படி இருந்தது? எல்லாம் மாதுளை கனிகள், திராட்சை கனிகள், சேருபீன்கள், கேருபீன்கள் சொல்லி வேத வசனத்துக்கேற்ப ஆவின் கனிகளை வெளிப்படுத்துகிற பல வகையெல்லாம் சித்திரமா இருந்திருக்கிறது. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு அங்க ஊரும் பிராணிகள், அருவருப்பான பிராணிகள், சித்திரங்கள் இதுல தீட்டி வச்சிருக்கிறாங்க தேவாலயத்துக்குள்ள. அல்லேலூயா. மூப்பரில் இருவரும் அவை நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவன் தன் கையிலே தன் தூப கலசை பிடித்துக் கொண்டு அவையை கொண்டார் என்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அல்லேலூயா. இப்ப 70 பேர் நிற்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆளுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவன் தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு, ஆண்டவருக்கு தூப கலசத்தை பிடிக்கிறது பதிலா அங்க விக்கிரகங்களுக்கும் சாத்தானுக்கும் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தூப புகை அந்த இடம் ஃபுல்லா நிரம்புது. அல்லேலூயா. இதை கர்த்தர் காண்பிக்கிறார். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்தில் அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளை செய்கிறதை கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கவில்லை, கர்த்தர் எங்கள் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் என்றார். அல்லேலூயா. இவ்வளவு காரியம், தேவையில்லாத சித்திரங்கள், அருவருப்பான சித்திரங்கள், ஊரும் பிராணி சித்திரங்கள், அதுக்கு முன்னால் நின்றுகிட்டு தூப கலசத்தை வச்சு அங்கே அவர்கள் பிசாசுக்கு ஆராதனை செய்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இப்படி செய்யறவங்களை என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் எங்களை பார்க்கவில்லை, கர்த்தர் எங்களை கைவிட்டார், எங்கள் தேசத்தை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் எங்களை பார்க்கல. ஆனா ஜனங்கள் செய்யற காரியம் என்ன? கர்த்தருடைய கிரியையிலிருந்து விலகி சாத்தானுடைய கிரியில் அவர்கள் செய்து கொண்டு, ஆனால் கர்த்தர்கிட்ட வந்து சொல்றாங்க, கர்த்தர் எங்களை விசாரிக்கவில்லை, கர்த்தர் எங்களை பார்க்கவில்லை, எங்கள் தேசத்தை கைவிட்டு விட்டார். அப்பனா கை விடுவாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட இதை ஃபுல் லைஃப் வேதத்தை தியானிக்கிற பொழுது இதுக்கு நிகரான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்புள்ள சபைகள் கூட
உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உலக சிநேகம் அப்போஸ்தல உபதேசத்தை கைவிட்டு விட்டு நடத்துகிற சபைகள், ஒழுங்கினமான காரியங்களை செய்கிறவர்கள், அல்லேலூயா, இதெல்லாம் கைவிடப்பட்ட சபைகள். எப்படி எருசலேம் கைவிடப்பட்டதோ, எருசலேம் தேவாலயம் கைவிடப்பட்டதோ, அப்படி எந்த சபை போதகர் விசுவாசிகள் உலக சிநேகத்தை நாடுகிறார்களோ, உலக சிநேகத்தை நாடுகிறார்களோ, அப்போஸ்தல உபதேசத்தை யார் கைவிடுகிறார்களோ, யார் ஒழுங்கினமான காரியத்தை தங்கள் வாழ்க்கையை அனுமதிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட போதகர், அப்படிப்பட்ட விசுவாசி உள்ள சபை கைவிடப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாமே சபை நடக்கும், ஆனா வெளியே தெரியாது. ஆனா சபை போதகரும் விசுவாச எச்சரிக்கையாய் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வழிநடத்தல் எல்லாம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கர்த்தருடைய ஆலயத்தை வடக்கு வாசல் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தமுசுக்கு அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர் மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய் என்று என்னுடைய சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசல் நடையிலே, வடக்கு வாசலின் நடையில யூத பெண்மணிகள் உட்கார்ந்து தமுசுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். தமுசுனா ஒரு விக்கிரக ஆராதனுடைய பேர். அந்த தமுசு குறித்து வேதம் சொல்லுகிறது. பின்னணியத்தில் பார்க்கிற பொழுது தாவரங்களுக்கெல்லாம் அவன் கடவுள். அல்லேலூயா. தாவரங்களுக்கெல்லாம் கடவுள் என்று தமுசை சொல்லுகிறார்கள். ஆனா அந்த காலகட்டத்திலே மழை செழிப்பில்லாதபடினாலே தாவரங்கள்லாம் வாடி வதங்கி அழிந்து விட்டது. அப்போ தாவரங்கள்லாம் போயிடுச்சே, நம்ம தமுசு என்ன ஆயிட்டாரு, செத்து போயிட்டார் போலக்குன்னு உட்கார்ந்து தமுசுக்காக ஒப்பாரி வச்சு யூத பெண்மணிகள் அழுது கொண்டிருக்கிறார்களாம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவருக்காக தங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி கர்த்தரை மேன்மைப்படுத்துவதை விட்டுவிட்டு இன்று தாவரத்தினுடைய கடவுளாம் தமுசுக்காக உட்கார்ந்து அழக்கூடிய அளவுக்கு ஒரு இழிநிலையை யூத பெண்மணிகள், யூதர்கள் சென்று செய்த பொழுது ஆண்டவர் கண்டிப்பா தண்டிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அல்லேலூயா. பலிபீடத்துல இப்ப இன்னொரு அக்கிரமான ஒரு காரியம் நடக்கு. பலிபீடத்திலும் தேவாலய வாசல் இருக்கு. தேவாலய வாசல்ல அங்க ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, அந்த தேவாலயம் எனக்குரியதுதான் சொல்றாரு. அல்லேலூயா. இவ்வளவு அருவருப்பை செய்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த தேவாலயம் அங்க நான் இருந்தேன். ஆனா இந்த 25 பேர் என்ன செய்தாங்கன்னா, பலிபீடத்திலிருந்து கிழக்கை நோக்கி பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க முதுகு எங்க இருக்கு? தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பின்னாடி முகத்தை காட்டிட்டு கிழக்க நோக்கி சூரிய நமஸ்காரம் பண்ணி கொண்டிருப்பதாக ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூத வம்சத்தார் செய்கிற அருவருப்பு அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சைகளை தங்கள் நாசிக்கு நேராய் பிடிக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னும் யூதர்கள் என்ன செய்தாங்க? நாசிக்கு நேரா பிடிக்கிறார்கள். திராட்சை கிளைய மூக்குக்கு நேரா பிடிச்சுக்கிட்டு இப்படி நிக்கணும். அல்லேலூயா. இது ஒரு சடங்காச்சாரம். இது விக்கிரக சடங்காச்சாரம். இந்த அளவுக்கு மோசமாய் போய்விட்டார்கள். இந்தியாவில் வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த விக்கிரக ஆராதனையுடைய கிரியைகளை பார்க்கிற பொழுது அவர்கள் விதவிதமான கிரியைகள் டிவியில பார்த்து அவங்களுக்கு தெரியும்.
செய்கிற வாஸ்தா அவங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட சடங்காலத்தை நூதனமான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். கோயிலை சுற்றி எச்சிலைய போட்டு அதுல உருண்டுகிட்டே வருகிறார். இது ஒரு சடங்காச்சாரம். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ சடங்காச்சாரம் அல்லேலூயா இருக்கிறது. ஆகையால் நானும் உக்கிரத்தோட காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சப்தமாய் செவியில் கேட்க கூப்பிட்டால் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். அல்லேலூயா. அப்ப இந்த அளவுக்கு துணிந்து விட்டார்கள் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். விக்கிரத்துக்கு பின்னால போயிட்டாங்க. அதனால்தான் அவளுக்கு தேசம் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நானா பக்கம் சிதறடிக்கப்பட்டார்கள். பட்டய கருக்கினாலே வெட்டி கொள்ளப்பட்டார்கள். அவள் பஞ்சத்தினாலே பசியினாலே செத்தார்கள். மீதியான ஜனங்கள் தான் இங்க வந்திருக்காங்க. நீங்க ஒழுங்கா இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இனி அவங்கள போல வேதத்தை மீறி நடந்தீங்கன்னா உங்க கதையும் அதோ கதைதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை எசேலை கொண்டு செயல்படுத்துகிறார். அங்க இருக்கிற இடம் வாசல். வீட்டு வாசல் உட்கார்ந்து இருக்கிறாரு. முன்னாடி யூதர்கள் மூப்பர்கள் வந்து விசாரிக்க உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்துல கர்த்தர் கொண்டு போய் இவ்வளவு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மோடு இருந்தார். கர்த்தர் மகிமையான காரியத்தை நம்ம மத்தியிலே செய்வார். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு மனந்திரமும் உண்டாகணும், ஒரு மேன்மை கிடைக்கணும், ஒரு கனம் உண்டாகணும், ஒரு அழியாமை உண்டாகணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே கிரியை செய்யணும். அது வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பரிந்துரைவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.